என்னடா நம்ம சிஎம் சாரோட லேட்டஸ்ட் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொண்டு வருவோன்னு பார்த்தா இது என்னடா இது அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. எத்தனை ஊடகங்கள் இதை பத்தி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இது எப்படி பங்களிக்க போகுது, மத்திய அரசாங்கம் என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இதை மாநில அரசாங்கம் எப்படி இதை வழி எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெளிவா பார்க்கணும். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன இருந்தாலும் தாராளமா கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. இப்ப சமீபத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், இஎம்சின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மொத்தமா அந்த இடத்துலயே தயாரிக்கிற விஷயங்கள், இல்ல செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அந்த இடத்துல தான் தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடமா பிரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப கிட்டத்தட்ட 2 கிளஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல அறிவிச்சிருக்காங்க. இது 1012 கோடி மதிப்பு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சோ கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மணலூர் சொல்ற இந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 473 ஏக்கர் பரப்பளவுல ப்ராஜெக்ட் காஸ்ட் 587 கோடி இதோட காஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த பிள்ளைப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துலயும் அடுத்த இஎம்சி இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டரை அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 379 ஏக்கரும் அதே மாதிரி 424 கோடி பட்ஜெட் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சோ இது ரெண்டும் கம்பைண்டா 1012 கோடி இப்ப அறிவிப்புகளை விட்டுருக்காங்க மத்திய அரசாங்கம். சோ இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. நானே படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். 1.9 லட்சம் கோடி தான் நம்ம கிட்டத்தட்ட 2014-15 காலகட்டத்துல நம்ம ப்ரொடக்ஷன் எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தது. ஆனா இது இப்ப 2025-26ல பாத்தீங்கன்னா 13.1 லட்சம் கோடியா இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ் அந்த காலகட்டத்துல 2014-15ல 38,000 கோடியா இருந்தது. இப்ப 4.2 லட்சம் கோடியா நம்ம 25-26ல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு தொடக்கமே. இந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்கும்போது அப்ப அடுத்த கட்டம் எப்படி வேகமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதனால மொபைல் போன் ப்ரொடக்ஷன் பாருங்க கிட்டத்தட்ட 33 மடங்கு, அதாவது 30 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ 6.2 லட்சம் கோடி நம்ம மொபைல் போன் ப்ரொடக்ஷன் மட்டுமே பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கோம். சோ இதுல 2.5 லட்சம் கோடி மதிப்புள்ள மொபைல் போன்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவுக்கு இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவோட டொமஸ்டிக் டிமாண்ட்ல 99.2% மொபைல்ஸ் நம்ம டொமஸ்டிக்காகவே, அதாவது தயாரிச்சு இந்தியர்கள் பயன்பாட்டுக்காகவே கொடுக்குறாங்க. அப்ப நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்டே எவ்வளவு பெருசு பாருங்க. அதுக்கு கிரியேட் பண்ணாலே நம்ம எக்ஸ்போர்ட்டும் அதிகமா கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு கீ ஹப்பா உருவெடுத்திருக்கு. சோ 38 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதுலயும் குறிப்பா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, அப்புறம் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கோயம்புத்தூர் இந்த இடத்துல இந்த ரீஜன்ஸ்ல ரொம்ப முக்கியமா இந்த பிளான்ஸை இப்ப விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 1012 கோடி எப்படி உதவ போகுது அப்படின்றதுதான். சோ செமிகான் 2 வேற இப்ப சமீபத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். இதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளக் அண்ட் பிளே கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளக் அண்ட் பிளே பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அதாவது அங்க போன உடனே அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும். இப்ப எப்படி தண்ணி போகுது, எப்படி அங்க இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், கரண்ட் ஆன கேபிள்ஸ் எல்லாம் எப்படி போகுது, இது எல்லாமே இந்த எல்லாம் நம்ம ஒவ்வொன்னா அங்க போய் ஒன்னொன்னா கேட்டு கோரிக்கை வச்சு வாங்குறது
பதிலா இந்த பிளாட்டை கொடுக்கும் போதே இது எல்லாமே இருக்கிற மாதிரி டெவலப்டா கொடுக்கிறது தான் இந்த பிளக் அண்ட் பிளே கான்செப்ட். ஸோ அதன் அடிப்படையில பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா இந்த இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸை வந்து இப்ப கொடுக்குறாங்க. ஸோ மணலூர்லயும் அதே மாதிரி பிள்ளைப்பாக்கத்திலையும் வந்து இந்த 2 பிளாட்ஸும் கிட்டத்தட்ட இத்தனை ஏக்கர்ல கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு இதை பயன்படுத்தி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பா வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் இதுல MSME இன்வால்வ் படுத்தி செமிகண்டக்டர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட செமிகண்டக்டர்ஸ் இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் த ஆர் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல தாய்வான் தான் சிறந்து விளங்குறாங்க. அதுக்கப்புறம் சைனா இன்னைக்கு அவங்களோட டாமினன்ஸ் தான் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்களால இது பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை எந்த அளவுக்கு வேகமா இந்தியா செயல்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க. புரியுங்களா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்றத மறந்துடுவோம். இந்தியா எவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை தடுக்கிறதுக்கு டொமஸ்டிக் டிமாண்டுக்கு இந்த செமிகண்டக்டர்ஸ் கொடுத்தோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லயுமே இந்த செமிகண்டக்டர்ஸ் இருக்கு. சின்ன ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பெரிய ப்ராடக்ட்ஸ் வைக்கும். ஆனா அது எவ்வளவு சின்ன ப்ராடக்டா இருந்தாலும் அதுக்கேற்ற சின்னதா வந்து அந்த செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்க வேண்டியது. அந்த தொழில்நுட்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா இப்ப அதுல லேக்ல இருக்காங்க. ஆனா பிகினர் ஸ்டேஜ்ல இன்னைக்கு பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த PLI ஸ்கீம் மூலமா நிறைய நிறுவனங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இதுல இந்தியாவுக்கு இந்த பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ரா மூலமா இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த எக்கோ சிஸ்டம் வந்து அழகா உருவெடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் OEMs சொல்லப்படுற இந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸை வந்து குறிப்பா அவங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட் சப்ளை பண்றதுக்கும் டிசைன் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கும் இது வந்து இந்த மாதிரியான ஹப்ஸ் வந்து உதவும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது மேக்சிமம் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் இது வழிவகுக்கும். குறிப்பா இந்த நம்மளோட தமிழ்நாடு அட்வான்டேஜே வந்து போர்ட்டு தாங்க. ஸோ நம்ம ஈஸியா ஆசிய நாடுகளுக்கோ இல்ல அங்கிருந்து யூரோப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கோ எல்லாத்துக்குமே பெரிய லெவல்ல இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா இந்த ஒரு பொசிஷன் வந்து இந்தியாவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. ஸோ அதனால அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அளவு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் தமிழ்நாடு அரசாங்கமும் யோசிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாம பிராடர் செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி புஷ் இருக்கு பாருங்க. இன்னும் பெரிய லெவல்ல ஹைடெக் லார்ஜர் டெக் இனிஷியேட்டிவ்ஸை வந்து தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் 2 தரப்புலையுமே பண்றாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. இதுல டேலண்ட் சப்ளை செயின் பாருங்க. ஸோ டேலண்ட் தான் முக்கியம். அதாவது அங்க இதுக்கான ஸ்கில்டு லேபர்ஸ் நமக்கு கிடைக்காம எந்த விஷயங்களும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்தியா முழுக்க 315 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 315ல 61 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா IIT மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் VIT, இந்த மாதிரி நிறைய NIT திருச்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து செமிகண்டக்டர்ஸுக்கான ஒரு படிப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இன்னும் டெவலப்மெண்ட்டை வந்து டேலண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை அதிகப்படுத்தி நேஷனல் லெவல்ல செமிகண்டக்டர்ஸ் டேலண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இதை உருவாக்குறாங்க. ஸோ இன்டகிரேட்டடா இது எல்லாருக்குமே உதவுற மாதிரியான விஷயங்களாகவும் அமைஞ்சிரும். ஸோ இது ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுத்தும் போது கண்டிப்பா ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ஸும் வெளிநாட்டுல இருந்து இங்க உள்ள வரதா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிறவங்க முதலீட்டாளர்கள் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிப் டிசைன் ஸ்டார்ட் அப் ஏற்கனவே சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல தொடங்கி இதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கவர்மெண்ட்டுமே வந்து டைரக்டா இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இது வந்து நேஷனல் டிசைன் இனிஷியேட்டிவ்ஸா வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ்க்காகவே தனியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, குறிப்பா டொமஸ்டிக் டிமாண்டுக்கா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கு இது உதவலாம் அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதுல முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தொழில்நுட்பங்களையும் இதுல வந்து கொண்டு வரதுக்காக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுட்டு இந்தியா AI மிஷின்ற ஒரு இதுக்குள்ள ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்குள்ள இதையும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கொண்டுறாங்க. ஸோ இது
இப்ப இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் ஃபியூச்சர்னும் போது நிறைய நிறுவனங்களை ஈர்க்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே செமிகான் 2.0 ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இது இன்னும் தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் பண்றாங்க. அதாவது செமிகண்டக்டர்ஸ் வேல்யூ செயின் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை சார்ந்த எல்லா விஷயங்களுமே ஒற்றுமையா செயல்படுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த எலக்ட்ரானிக் உலகமா மாறிட்டு இருக்க, இந்த டிஜிட்டல் உலகமா மாறிட்டு இருக்க விஷயங்கள்ல வந்து இந்தியா இனியும் தாமதப்படுத்தாம வேகப்படுத்தணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு எழும். நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோல சொல்லியிருந்தேன், பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காக இந்தியா தனியா இப்போதைக்கு இந்த கனடா, இந்த சைனாவோட டிபெண்டன்சி இல்லாம கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இந்த குவாட் நாடுகளோட கூட்டமைப்புல இந்த செமிகண்டக்டர்ஸ்க்காகவே ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, எங்க லேக் ஆயிருக்காங்களோ அதை வந்து மேட்ச் பண்றதுக்கு. ஸோ இப்படி ஒரு திட்டம் இருக்கும்போது கண்டிப்பா இதை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்தியா பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ நீட் ஆஃப் த ஆரா இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இது உடனே ஓவர் நைட்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிளேயர் சொல்லி அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா இந்த டேலண்ட் சப்ளை செயினை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல குறிப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை ஆல்ரெடி ஆரம்பிச்சனால அவங்களுக்கு அகாமடேட், அவங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அகாமடேட் பண்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களை அமைச்சுதான் கொடுக்கணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பை? இந்த ஒரு மாற்றம் எந்த மாதிரி இன்னும் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை பத்தி யோசிச்சாலும் நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றத. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு தகவல். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்லயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் லிங்க்லயோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசிக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.